ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ரெக் சீசன் 2 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா மோலையோட மடியில் பிரைட் படுத்திருந்திருப்பான் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்காக. ஆனால் அது ஜேகே அதை பார்த்துட்டு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி மோலை கூட பிரேக்கப் பண்ணியிருப்பான். இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஜேகே ஒரு பாறை மேலே போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா ரொம்ப. மோலே, கடைசியில் நீ அவனை ஏமாற்றிட்டலடி. என் அம்மா என் அப்பாவை ஏமாத்துன மாதிரி அவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் எப்போவோ செத்து போயிருப்பேனடி. ஏன்டி நீ வந்த? உன் கூட கடைசி வரையும் இருப்பேன்டான்னு ஏன்டி சொன்ன? உனக்காக வாழலான்னு நினச்சேன். ஆனால் இப்போது நீ அவனை விட்டு போயிட்டல்ல. இனி நான் உன்னை எப்படி மறப்பேன்? என் வாழ்க்கையில் மறைகிற பொண்ணாடி நீ, என் ஃபஸ்ட் லவ்டி நீ. உன்னை மறைகிறதெல்லாம் கஷ்டம்டி, சத்தியமா. பிராந்தா, இன்றைக்கி நான் காலேஜ் போகணுண்டா. என்னை போக விடு, எக்ஸாம் வர நாளைக்கு. நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன். வேணாண்டி, இப்படியே படுத்துடுங்க. என் மனசில் உள்ள வலியெலாம் பறந்து தூளாக போகிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏது என் முடி மேலே படுத்துருக்கிறது உனக்கு சோகம்லாம் பறந்து போதா? உன்னை நினச்சாலே போவண்டி போதக்காரி. அதெல்லாம் உனக்கு புரியாது. பிராந்தா, நான் எப்படிம்மா உனக்கு ஃபாலன் ஆனேன்? எனக்கு இன்ன வரைக்கும் டவுட் ஆகிட்டே இருக்குது தெரியுமா? ஓய், என் ஸ்டாண்டர்ட்ஸே வேறு தெரியுமா? உன்னை மாதிரி ஒரு பையனை மட்டும் லவ் பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என்னை ஃபாலன் ஆக்கிட்டல்ல, என்னை மயக்கிட்டல்ல. அப்படி என்ன ஸ்டாண்டர்ட்ஸு உனக்கு? என்னடி? பியூட்டியில் சொல்கிறேன். எனக்கு நல்லா பியர்டு வச்சுட்டு இருக்கணும், அந்த பையன்தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அப்புறம் இந்த முள்ளுன்னு இருக்கே மீசதாடி இல்லாமல் இந்த முழுப்பான இந்த பையன்கிட்ட ஃபாலன் ஆகிட்டேன். அதான் எனக்கு அறியவே இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு பியர்டு பாய் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த முழு குட்டிக்கிட்டே எப்படி ஃபாலன் ஆனேன்னு. எங்கே ஃபேஸ் காட்டு, என் முடியிலே உனக்கு பியர்டு வச்சு பார்க்கலாம். என் பிராந்தா எவ்வளோ அழகாக இருக்கான்னு. பிராந்தா, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா மலையாளக்காரனாட்டம் இருக்க பியர்டில் பார்க்க. அப்படியா? அப்புறம் என்ன? நீ ஊன்னு சொல்கிறீ. நீ பியர்டோட வரேன். என் மிச்சம் 75 வருஷ வாழ்க்கையும் வாழ்கிறேன் ஃபுல் பியர்டோட. பட் பிராந்தா, நீ தான் என் மொத்த ஸ்டாண்டர்ட்ஸையும் மாற்றிட்டல்ல. இனி நீ ஏன் பியர்ட் வச்சுட்டு வந்தாலும் என் முழு குட்டியாக தான் நான் தேடுவேன். அவன் தான் எனக்கு வேணும்னு கேட்பேன். போய் ஷேவ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவேன். ஷியோர்? அப்படியாடி? அப்படி தான். ஐ லவ் யூ பிராந்தா, ஐ லவ் யூ. உங்களை நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா? லவ் யூ டூடி மோலே. லவ் யூ டூன்னு சொல்லாத. நீ எனக்கு அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கு. ഞാൻ പ്രേമിക്കുന്നു. ഞാൻ എൻ്റെ മോളെയെ പ്രേമിക്കുന്നു. ஐ லவ் யூ. மொலே என்னை மறக்க விடு. என்னை உன்னை மறக்க விடுறி. ஏன் இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? ஏன் பண்ண அப்படின்னு வெளியில் வந்து அப்படியே கத்துறான். இங்கே நீங்கள் பெட்டில் கண்ணில் தண்ணி எல்லாமே தீர்ந்து போன மாதிரி டயர்டாக படுத்துருக்கீங்க. உங்கள் ஐஸ்னால் மூடவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப ட்ரையாக இருக்குது. சேச்சி, என்னச்சு ஏதாவது சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடலன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். பிரைட் கேட்டுகிட்டே இருக்காரு அவர் சாப்பிட்டாலா இல்லையான்னு. அவர் வந்தாலும் வந்துடுவார். எப்போவுமே நீங்கள் அதுக்காக சாப்பிட்ருவீங்கள்ல அவர் வரக்கூடாதுன்னு. ப்ளீஸ், அவர் வந்துட போகிறாரு. எனக்கு எதுவும் வேணாம். சாப்பாடெல்லாம் உயிர் இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க. நான் தான் செத்த போன ஆச்சே. நான் சாப்பிட்டா எப்படி செரிக்கும்? செரிக்காது. சேச்சி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னை தனியாக விடுறீங்களா ப்ளீஸ்? சேச்சி, நான் தனியாக இருக்கணும். வாங்க எல்லோரும் வெளியில் போகலாம். அவங்க கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும். அப்போ இந்த 3 வருஷத்தில் நீ என்னை மிஸ் பண்ணுறப்போல்லாம் இந்த தான் வருவியா இந்த லேகுக்கு? ஆமாம்மா. நீ என்ன பண்ணுவ இந்த 3 வருஷத்தில்? நான் என்ன பண்ணுவேன்? ஜெயிலடி. ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சமாக இருக்கும்.
என்கிட்ட ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி இருக்குமா, அந்த கண்ணாடி வழியாக என் நெஞ்சுக்கிட்ட வச்சேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணு தெரியும். அந்த கண்ணையே பார்த்துட்ருப்பேன். உன்னை மிஸ் பண்ணும் போதெல்லாம் கிடையாது, 24 ஹவர்ஸும் அப்படி தான் இருப்பேன். ஏனே தெரில, இந்த ஒரு கண்ணு மட்டும் எனக்கு சலிக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் பார்த்தாலும் என்னையும் தாண்டி பிடிக்கும் போலடி. அப்படியா பிராந்தா? சரி சொல்லு, இந்த இடத்துல அப்படி என்னடி இருக்குது? எது எது ஸ்பெஷல்? இங்கே வரும்போதெல்லாம் நீ எப்படி என்ன ஃபீல் பண்ணுவ? அங்கே பாரு ஜேகே, அது என்னம்மா? என்ன அது? ஏதோ பறவை மாதிரி இருக்குது, வெள்ளையாக அழகாக பியூராக உன்ன மாதிரி. சீரியஸாம்மா? நான் ஒன்று சொன்ன நீ போயின்னு சொல்லக்கூடாது. நான் என்னைக்கிடி உன்னை பொய்ன்னு சொல்லியிருக்கேன்? அதே மாதிரி நீ என்னைக்கிடி என்கிட்ட பொய் பேசியிருக்க? உன்னை பொய்க்காரின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ என் போதக்காரிடி. அது அந்த பேர்ட்ஸ் பேர் தான் ஸ்வான், அண்ணா பறவைங்க. அது எப்படி தெரியுமா ஜேகேம்மா? இப்போ நம்ம பர்சனை லவ் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் லவ்வர்ஸ் இருக்காங்க. நம்மளை மாதிரியா? ஆமாம், உன்னையும் என்ன மாதிரி உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற ஜாதி. ஏய் வேறு லெவல் ரீ. நான் கூட நினச்சேன் மனுஷங்க மட்டும்தான் இப்படிலாம். நீ நினைப்ப எல்லா இதுலேயும் லவ் இருக்கும், ஆனால் இவங்களது கொஞ்சம் வேறு மாதிரி. அப்புறம் அந்த 2 பேரில் யார் செத்து போனாலும் பிரிஞ்சு போனாலும் அந்த இன்னொரு பறவை வேறு யாரையும் தேடிக்காது, தண்ணிக்குள்ளேயே மூழ்கி அதோட வாழ்க்கையை அதோடையே முடிச்சுக்கும். பிராந்தா என்னம்மா? மூஞ்சிலாம் சுருங்கிடுச்சு. ஒன்றும் இல்லடி, உண்மையாக லவ் பண்ணாலே இப்படி தானே. எங்கே சேர்ந்து வாழ்கிறது, சாகிறது, பிரியறது. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுமா. இதுக்கெல்லாம் நான் மயிரில் கூட ஃபீல் பண்ண மாட்டேன் தெரியுமா? நீ வர்றதுக்கு முன்னாடி, நீ வந்ததுக்கப்புறம் நான் சின்ன சின்ன விஷயத்துலேயும் ரொம்ப சென்சிட்டிவாக ஆன மாதிரி எனக்கு தோணுது. நான் மாற்றிட்டடி நீ. ஆமாம் ஜேகே, ஹானஸ்டி அண்ட் லாயல்ட்டியோட எக்ஸாம்பிள்னு ஸ்வான்ஸ் தான் சொல்லுவாங்க. 2 பேரும் காதலில் இருக்கும்போது இடையில யார் வந்தாலும் அப்ரோச் பண்ணாலும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பார்ட்னர்ஸ் மட்டும்தான் தெரிவாங்க. அப்படியே உன்ன மாதிரிடே மோலே. என்னம்மா? அந்த ஸ்வான்ஸ் நீ தாண்டி, என் அண்ணன் பறவடி. என்ன சொல்கிற நீ யோசிக்காம? அது மாதிரியா நான் இருக்கேன்? நீ எனக்கு ரொம்ப ரொம்ப லாயல்ட்ரி, ரொம்ப. நீ மட்டும் என் வாழ்க்கையில். அப்போ நீ மட்டும் என்னம்மா? நீயும் என் ஸ்வான் தான். நான் லவ் பண்ண வரைக்கும் நீ யாரையும் சைட் கூட அடித்தது கிடையாது. நான் பார்த்துருக்கேன், எனக்கு உன்னை பற்றி தெரியும். நான்லாம் இல்லடி. போடா, நீயும் தான். என்னெல்லாம் ஸ்வான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்வான் நீ சொன்னல பேர் செத்து போயிட்டா தானே அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிரும்னு, செத்து போகாமையே மூழ்கிரும்டி. ஏன் அப்படி காமெடி பண்ணுற? நீ ஸ்வானை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீ தாண்டி என்னை பொறுத்த வரையும் என்ன ஸ்வானுன்னெல்லாம் சொன்னல பிராந்தா. இப்போ நீ என்ன தப்பாக நினச்சிட்ட? அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னோன்னு உனக்கு தோணிகிட்ருக்கோம்ல. இதெல்லாம் நீ அகெயின் சொல்ல மாட்டல்ல, ஏன்டா இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு நிறையா தோணியிருக்கோம்ல உனக்கு. மோலே, ஏய் என்னடி அழுதுட்ருக்க? மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிட்லையாம்மா? என்ன விளையாடிட்டுருக்கியா? அப்படின்னு பிரைட் ஓடி வந்து மோலையோட ஃபேஸை கப் பண்ணுறான். அவளுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. கையிடு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சாப்பிட்டு பண்ணு, வா. நீ யாருடா எம்எல் அக்கறை காட்டுறதுக்கு? வந்துட்டியா? வா வா வா. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஜேகே என்னை விட்டு போயிட்டான் உன்னால். ஓ, நல்ல நியூஸ் தான் மோலே, சூப்பர். உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லைல்ல? உன்னால் அவன் என்ன சந்தேகப்பட்டுட்டான். நான் நேற்று அவ்வளோ கெஞ்சி கேட்டேனேடா, என் மடியில் படுக்காத, அது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு. அவன் அது புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டான். உனக்கு இதானே வேணும், உனக்கு இதானே வேணும். ஓ,
இதுதான் நடந்துச்சா? சரிடி மோலே. ஆ, அவன் என்னை எப்பவும் வேணான்னு நினச்சதில்ல, எந்த சுச்சுவேஷன்லேயும். இப்போ வேணான்னு என் மூஞ்சி முன்னாடியே அவனுக்கு போட்டு விட்டு, நான் அவனுக்கு போட்டு விட்டு ரிங்க தூக்கி எடுத்து போயிட்டான். மோலே, அப்போ இனி அவன் வரமாட்டான்ல உனக்கும் எனக்கு இடையில? ஆ, சூப்பர். என்ன, நீ தான் எனக்கும் அவனுக்கு இடையில வந்திருக்க, அவன் ஒன்றும் உனக்கும் எனக்கும் இடையில வரல. சூப்பர். அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ, என்ன, நான் இழந்த என் சந்தோஷம் உன்னோட உருவத்தில் வந்திருக்கு. நான் உன்னை விட போகிறதில்ல மோலே. ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆ, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். நேற்று உன் மடியில் படுக்கும்போது எனக்கு என் மெக்னோ மடியில் படுத்த மாதிரியே இருந்தது. எனக்கு நீ தான் மெக்னோ. என்னை விட்டு போகாத, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ மோலே. நீ 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 என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, புரியுதா? ஆ, இல்லைன்னு வச்சுக்கோ, மின்னியும் ஜேகேயோட அம்மா 2 பேரையும் நான் கொன்றுவேன். உனக்காக நான் ஜங்குக்கையும் கொன்றுவேன். நீ மட்டும் போதும். நீ ஜேகேவை லவ் பண்ணும்போது சொல்லிட்டுருப்பல்ல, இந்த ட்ரக், இந்த குடோனு அதெல்லாம் வேணாம், நம்ம தனியாக போயிடலான்னு. அதை நான் பண்ணுறேன் உனக்காக. நான் பண்ணுறேன். இந்த ட்ரக், இந்த குடோன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துடுறேன். ஆமாம், யாருமே வேண்டாம், எங்கேயாவது தனியாக உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிடலாம். அங்கே போய் நம்ம 2 பேரும் வாழலாண்டி. என்னை கல்யாணம் பண்ணிடு, சரியா? இல்லை, நீ என்ன பண்ணுற? இல்லைனா உனக்கு பிடிச்சவங்க யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆமாம் அப்படின்னு அவன் அப்படியே மோலையோட கன்னத்தை பிடிச்சி நல்லா முத்தம் கொடுக்குறான். மோலை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ த நெக்ஸ்ட் டே பிரைட் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் மாதிரி போட்டிருக்கான். அப்போ ஜேகேவும் சைனீஸும் ஃபஸ்ட் ரோவில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே, மோலை உன்னை தாண்டா பாக்குறா, பாவமாக இருக்குடா. அந்த பொண்ணை போய் ஏன்டா சந்தேகப்பட்ட? அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லைடா. ஆ, என்னால் நம்பவே முடியல ஜேகே, நீ அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கிறது. நீ பாரு அவளை. அத்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்கே நிற்கவே பிடிக்கல. என்ன மயிருக்கா வேணா பார்த்துட்ருக்கா. நான் வெறுகிறேன்டா அவளை ரொம்ப, என் அம்மாவை விட. நீ பொய் சொல்கிற ஜேகே, உன் அம்மாவை விடலாம் நீ ஒன்றும் அவளை வெறுகலை. உனக்கு அவன் மேலே கோவம், அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்ருக்க. அவளுக்கு என்ன கஷ்டமோ? டேய், ஒரு டைம் பாடுறா, உன்னை தான் பார்த்துட்ருக்கா. சீக்கிரம் இந்த தாயோலியை மீட்டிங் முடிக்க சொல்கிறான். நான் இங்கேருந்து போகணும், எனக்கு அந்த மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. ஜேகே, என்னை பாருடா ஒரு வாட்டி, எனக்கு நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. என்னையே நீ பார்க்க மாட்ற, எப்போவும் என்னை பார்த்துட்டே இருப்பில்ல. தெரியும் உனக்கு இப்போ என்ன பார்க்க பிடிக்காதுன்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு என்ன பாரு ஜேகே. டே ஜேகே, அந்த பிள்ளை சீரியஸாக அப்படி இல்லைடா, நல்ல பொண்ணுடா அது. மிச்சவளுகளெல்லாம் சொல்ல 1000 குறை இருக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் உன் விஷயத்தில் எந்த குறையும் இல்லைடா. நீ ஏன்டா மச்சான் அவனை மடியில் படுக்க வச்சிருக்காடா? அதுவும் எங்கள் அக்காவை கொன்னவனை. எப்படி? சி, நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அந்த மாதிரி பொண்ணை? உங்கள் அக்காவை கொன்னவன் உன் பொண்டாட்டி மடியில் படுத்திருந்தா நீ அக்செப்ட் பண்ணிப்பியாடா? எனக்கு அவள் வேணவே வேணாம், அவளை என்னை பார்க்க வேணான்னு சொல்கிறா. டி ஜேகே, என்னடா நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன தனியாக அங்கே கத்திகிட்டு இருக்க? தலை, சீக்கிரமாக சொல்லு தலை, நிறையா வேலை இருக்குது, நான் போய் பார்க்கணும். சரி ரைட்டு. அது என்னன்னா, நானும் மோலேவோ மேரேஜ் பண்ணிக்கலான்றியோம் சீக்கிரமாக. அப்போ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உங்களை பார்க்காதவன் அப்போ தான் தலை நிமிர்ந்து பார்க்குறான். ஜேகே, என்னை அப்படி பார்க்காது, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐயோ, என்னை ஏதோ நான் துரோகம் பண்ணுற மாதிரி பார்க்குறான். ஜேகே எனக்கு தெரியாது ஜேகே. என்ன ஜேகே பார்க்குற? இவ்வளோ நாளாக நான் அவ பின்னாடி எப்படிலாம் அலைஞ்சிருப்பேன். இப்போ அவளே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டா. ப்ளீஸ் பிரைட், இப்படிலாம் சொல்லாது. அவன் நான் துரோகம் பண்ண மாதிரி பார்க்குறான். என்னால் அந்த பார்வையை தாங்க முடியல. ஐ பெக் யூ ப்ளீஸ். ஹாப்பி தலை, ஹாப்பி. டே ஜேகே, அங்கே என்னடா சொல்லிகிட்ருக்க? நீலாம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆள். நீ இல்லைனா நான் மூளையை பார்த்துருக்கவே மாட்டேன். வந்து கட்டி பிடிச்சா ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவா. டே ஜே, இவன் சரியான எச்சடா.
நீ போட்ட எச்சே வேணும்னு நினைக்கிறான் பாரு, வேணுன்னே பண்ணுறான். நீ எல்லாம் அங்கே போகாத, வாடா. டே டே ஜேகே போகாதடா. அப்போ ஜேகே மேலே உங்களை கோவமாக பார்த்துட்டே, தலை ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டே தேங்க்ஸ்டா தம்பி. ஏ இருறா, ஏன்டா போகிற? உன் அண்ணிட்டே சொல்லிட்டு போ, கை கொடுத்து போ. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வராது ஜேகே. என் மேலே எவ்வளோ கோவம் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் வராது ப்ளீஸ்மா. அப்போ ஜேகே அப்படியே டிஎஸோடு உங்ககிட்ட வந்து கை நீட்டுறான். ஜேகே கை கை கொடுங்க அண்ணி. ஜேகே ஆல் தி பெஸ்ட், த பெஸ்ட், த பெஸ்டஸ்ட். ஏய் முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஜேகேவே, கை கொடு. அவன் கொடுக்குறான்ல, அவன் லவ் பண்ணுற பொண்ணை தாண்டி யாருக்கிட்டேயும் கை கொடுக்க மாட்டான், நான் பார்த்துருக்கேன். இப்போ உனக்கு கை கொடுக்குறான்னா உன்னை அவன் அண்ணின்னு நினச்சிட்டான்னு அர்த்தம். தலை அண்ணி வேறு லெவல் தலை. உங்களை தவிர வேறு யாரையும் கை கூட பிடிக்க மாட்டாங்க போல். பாருங்களேன், நான் கை கொடுக்குறேன், கை கூட பிடிக்க மாட்டுறாங்க. ஜேகே அப்படின்னு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ண போகிறீங்க, அவன் டக்குன்னு இக்னோர் பண்ணிட்டு கீழே போயிடுறான். அப்படியே அவன் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு மூளை அப்படியே இடிஞ்சு போன மாதிரி நின்றுட்டுருக்கா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர்கிட்ட ரிலாக்ஸ் பண்ணலான்னு அந்த ஃபால்ஸ் கிட்டே நின்றுட்டு இருந்து தண்ணியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு வந்து உங்கள் வாலில் அப்படியே உங்களை கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணிட்டு நிற்கிறான். ஜேகே ஜேகே வந்துட்டியா? லிட்ரலி நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன், நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடி ஜேகே. என் நேம வாயால் இருந்து சொல்லாத, கடிச்சு துப்பிடுவேன். ஜேகே இன்னும் என் மேலே கோபமாக இருக்கியா? ஜேகே எப்படி மோலே இவ்வளோ சீக்கிரமாக உன்னால் என்னை விட்டு மூவ் ஆன் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்க தோணுது? நீ மனுஷி தானடி? இல்லை நீ வேற ஏதாவது ஆடி? ஜேகே சோறு தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியாடி? இல்லை எனக்கு புரியல, நான் இப்போ வரையும் முடியல. நான் லவ் பண்ண பொண்ணு ஃபஸ்ட் லவ்னு வலிக்குது உள்ள, ஆனால் ஈஸியாக போயிடுறல்லடி மற்ற பொண்ணுங்க மாதிரி. ஏ நீயாடி நான் லவ் பண்ண பொண்ணு? சி நீ இல்லடி, நீயா? நீ ஆடி அப்படின்னு சப்புன்னு கன்னத்தில் கொடுக்குறான். ஜேகே ஜேகே நீயா? இந்த மூஞ்சியா? இல்லை நீ இல்லடி, நீ இல்லை. ஒரு நிமிஷமாவது உண்மையாக நான் லவ் பண்ணியிருந்தா உனக்கு 1 வருஷம் ஆயிரும்டி என்னை விட்டு அவங்க கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சரியா? நேற்று நீ அவன் மடியில் படுக வச்சதை இப்போ வரையும் யாராலையும் எரேஸ் பண்ண முடியலடி. கண்ணை 3 நாளும் சரி, இப்போ நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு நேற்று நடந்தது தான் அப்படியே லைவாக காட்டிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோ. ஏன் நான் நேற்று நடந்ததுலேருந்தே இன்னும் வெளில வரல, அதே நினச்சி செத்துட்ருக்கேன். நான் ஒரேடியாக சாக விடேன்டி, அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம். எதுக்கு இன்னும் கத்தி அப்படியே ஆழமாக இறங்குற, அப்படி கிளிகிற? கல்யாணம் பண்ணி அவனை ஜேகே இங்கே பாரு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் நீ என்னை இவ்வளோ சீப்பாக நினைக்கிற அளவுக்கு போயிட்டேன். உனக்கே தெரியும் நான் எப்படின்னு, ஆனால் உனக்கே மேலே கோவம், அதனால தான் நீ கண்டபடி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. என்ன கல்யாணம் இல்லை உனக்கு? மோல இங்கே பாரு கல்யாணம் பண்ணிக்கிறல்லடி நீ அவனை? சரி, நான் ரொம்ப கெட்டவன், அவன் ரொம்ப நல்லா வந்தான், உன்னை நல்லா பார்த்துப்பான், சரியா? அவன் கூட இருந்துரு. ஜேகே சத்தியமா எனக்கு நீ தான் நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு. இல்லைடி, இல்லை நான் இருந்தேன், ஆனால் இப்போது அந்த இடத்த அதான் அவன். இல்லை என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கு, நீ மட்டும்தான் என் ஜேகே, மட்டும்தான் நீ மட்டும்தான். இல்லை நான் இல்லை, நான் இல்லவே இல்லை. நீ போய் சொல்லாத, என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட போய் சொல்லி என்னை நீ இன்னும் வச்சுருக்கிறதுக்கு? தூக்கி போட்டு போ. எதுக்கு தூக்கி போடணும்னா உன்னை? நேற்று நடந்த ஒரே ஒரு விஷயம், அது சின்ன விஷயம். எது அது சின்னதா? சின்னதாடி? உனக்கு சின்னது?
இங்கே பாரு, அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு நமக்குள்ளே நடந்த அழகான எல்லா விஷயத்தையும் புதைச்சிட்டில்ல ஜேகே. யோசிச்சு பாரு, நேற்று நடந்ததெல்லாம் ஒரு விஷயமா? அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அழகாக இருந்திருக்கோம். அது எல்லாத்தையும் புதைச்சிட்டல. நேற்று நடந்த விஷயம் பெருசு தான், உனக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு அது ரொம்ப பெருசுடி. எனக்கு லவ்னா நீ தான் சொல்லி கொடுத்துருக்க. ஒருத்தவங்க கூட தான் இருக்கணும், ஒருத்தவங்க கூட தான் கையை பிடிச்சி நடக்கணும், ஒருத்தவங்க கூட தான் அப்படி இப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா? சொல்லு, நீ ஏன் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா? என்ன நினைக்கிறது? உண்மை வேண்டாம், உனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நான் அப்படி பண்ணுவேனா? நீ பண்ணிட்டியே. நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே ஒருத்தனை. அந்த காயம் கூட ஆடுறதுக்கு முன்னாடி, நேற்று நடந்த அந்த காயம் ஆடுறதுக்கு முன்னாடி ஜேகே, நான் சொல்லலை ஜேகே, நான் சொல்லலை. நான் கண்ணால் பார்த்தேன்டி. ஏய் மயிறு, எனக்கு ஒன்று பார்க்க கூட பிடிக்கலடி. எனக்கு உலகத்திலே பார்க்க பிடிச்ச விஷயம் ஒன்றுனா அது நீ தான். ஆனால் உனக்கு புரியலையா? நான் உன்னை வெறுகிறேன் இப்போது. திருப்பி திருப்பி போய் சொல்லாமல் மூஞ்சிக்கு நேரம் சொல்லு. நான் உன்னை மறக்கணும், நான் உன்னை மறக்கணும்டி. சொல்லு, எனக்கு பிரைட் தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் எப்படியாவது நான் ஓவர் கம் பண்ணி வந்துடுறேன்ட. என்ன? இல்லை ஜேகே, நான் சொல்ல மாட்டேன். ஒத்தா இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு, எப்போவும் உன்னை கொண்டு போட்டு போயிடுவேன்டி. நேத்தே உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல? ஜிக்கே, என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? உன்னை நேற்று அவன் கூட பார்த்தப்பவே சர மாதிரியாக வெட்டி போட்டு உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். எங்கள் அப்பா மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஆள் கிடையாதுடி நான். எங்கள் அப்பா வேணா எங்கள் அம்மாவை போட்டு தள்ளாமல் இருக்கலாம் ஏமாத்தினதுக்கு. ஆனால் நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. என்னை ஏமாத்தினவ அன்னைக்கே போட்டு தள்ளுற ஆள்றி. உன்னோட குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கழுத்தில் பிடிச்ச கையை அப்படியே ரிலீஸ் பண்ணி தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லோட ஐஸோட எந்த பறஞ்சு இப்படி நோக்கு. அப்புறம் தான் சாரி ஜங்குக்கு எந்த பறஞ்சு உன்னோட குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை உயிரோடு விட்டுருக்கேன், உயிர் பிச்சை போட்டிருக்கேன். அப்படியா? என்னோட குழந்தை நீ இல்லாமல் நான் பெற்றுக்கிட்டேன், அதனால அது என்னோடய குழந்தை. அப்படி தானே? நேற்று நீ என்ன பிரிஞ்சது அது பிரைட்டோட குழந்தைன்னு. ஆனால் உனக்கே அறியும் அது உன் குழந்தைன்னு. ஆனால் இப்போ ஏதோ நான் மட்டும்தான் அது பெற்ற மாதிரி, அதுக்கு நீ எந்த இதுவும் இல்லாத மாதிரி உன்னோட குழந்தைங்கிற. ஆமாடி, அது உன்னோட குழந்தை தான். அதுதான் உன்னை காப்பாத்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லைனா எப்போ வெட்டி போட்டிருப்பேன்டி. என் குழந்த அது எப்பட்றா நீங்கள்லாம் கூட சேர்ந்து படுக்கும்போது அங்கே இங்கேன்னு உரசும்போது ஒரு சுகம் வரும்ல, அப்போல்லாம் மானே தேனே பொன்மானேன்னு உருகுறீங்க, எல்லாம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணுறீங்க. ஆனால் ஒரு குழந்தைன்னு வந்துட்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ண முடியாமல் எப்படிடா அவ்வளோ கேவலமாக அந்த அப்பான்ற ஒரு ஸ்தானத்தை விட்டு கொடுக்குறீங்க? தேவையில்லாமல் பேசாதடி. நான் ஒன்றும் உன்னை போட்டுட்டு விட்டுட்டு போகணுன்னு நினைக்கல. எனக்கு அப்பாவாக இருக்க தகுதி இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே உனக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே. உன் கூட சுகத்துக்கு மட்டும் பழகி இருந்தால் எப்போ தூக்கி போட்டு போயிருப்பான்டி. எனக்கு தேவை என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் நினச்சேன். என்னோடய கெப்பாசிட்டி உன்னை லவ் பண்ணுறது மட்டும்தான். உன்னை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு பாசம் கொடுக்கறது எனக்கு தெரியாது. உனையே நான் நல்லா புருஷனா இல்லை, அதுக்கு நான் நல்லா அப்பனா இருந்துருவானா? அதுதான். ஆனால் ஆயிடுச்சுல்ல, குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுல்ல, உன்னை நீ மாற்றிக்கோ. அது எப்படி ஒருத்தரால் அப்பா மாதிரி இருக்க முடியாதுன்னு அது ஒரு டைம் வந்து பாரு. என் கூட உன்னால் இருக்க முடியும்டா? முடியாதுடி. ஆனால் ஜேக்கி, உன்னோட குழந்தைன்னல்ல நீ. அட்லீஸ்ட் சரி, உன்னால் அப்பாவாக இருக்க முடியாது தான் சேர்த்து சொல்லலாம்லடா.
நம்ம குழந்தைன்னு. அதில் உனக்கு என்ன சொல்லு? உனக்கு சந்தோஷமே இல்லைல்ல? உனக்கு உனக்கு ஒரு ஒரு சொட்டு சந்தோஷம் இல்லைல்ல? ஒழுக்க மரியாதையோ நாளைக்கு இங்கே இருக்காத, என் கண்ணு முன்னாடியே இருக்காத, சரியா? காலையில் எங்கேயாவது கிளம்பி ஓடி போயிரு. ஏண்டி நீ அவனவோ கல்யாணம் பண்ணி ஓடி ஏண்டி மேலே நின்று என்னை பார்த்துட்டு இருக்க? நான் உன் ப்ராப்பர்ட்டி மாதிரி. நீ பார்த்தா உன்னை அப்படியே பழைய பிராந்த மாதிரி அவள் எந்துடா அப்படின்னு கிஸ்ஸடிச்சு எல்லாத்துக்கிட்டையும் காட்டுவேன்னு நினைக்கிறியா? நீ பிரைட்டோடது. என்ன என்ன ஜேகே, என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டல்ல? நான் ரொம்ப டயர்டுறா உன் விஷயத்தில். நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். உனக்கு அங்கே போராடி ப்ரூவ் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன், தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம், லவ் பண்ணிட்டோன்னு. என்ன நடி சொன்ன? என்ன சொன்ன? அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சி இந்த பக்கம் அப்படியே நீட்டுறான். கீழே அப்படியே மழை விழுந்தா தண்ணிக்குள்ளே தான். தப்பானவனை லவ் பண்ணிட்டோமோன்னு இருக்கு. ரொம்ப வலிக்குது. நான் உன்னை பார்த்துருக்கக்கூடாது, நான் கொரியாவுக்கு வந்திருக்கக்கூடாது. நீ நீ என் கதவை தட்டினப்ப இங்கேருந்து போன்னு கத்திய தாத்தா பாட்டியை கூப்பிட்ருக்கணும். நீ எனக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது போலீஸ்ட்டு உனக்கு சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு மெச்சூர்டு இல்லை ஜேகே. நான் உன்ன மாதிரி பசங்களுக்கு சீக்கிரம் ஃபாலின் ஆயிடுவாங்கள்ல மெச்சூர்டாக இல்லாதப்போ. அது மாதிரி பண்ண தப்பு தான் நீ. யூ ஆர் மை மிஸ்டேக் ஜேகே, மை பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீ எனக்காக உன் அப்பாவை கொன்னல, கத்தியை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் போனல. சீ, எவ்வளோ இம்மெச்சூர்டாக இருந்திருக்கேனா? மோலே இங்கே பாரு, தேவையில்லாமல் வார்த்தையை விடாதடி. இங்கே பாரு, இது உனக்கு அஃபெண்ட் ஆகுதுல்ல? இப்போ எனக்கு எவ்வளோ அஃபெண்ட் ஆகிருக்கும் நீ நம்ம குழந்தை உன்னோட குழந்தைன்னு பிரித்து பேசும்போது. ஆனால் நான் பேசுகிறது உண்மைதான். உன்னை நான் லவ் பண்ணியிருக்கக்கூடாது தான். கேவலம், நீ ஒரு கொலை பண்ணதுக்காக உங்ககிட்ட ஃபாலின் ஆகி லவ் யூன்னு சொன்னல. எனக்கு என்ன நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா என்ன சரியாக வளர்க்கல, அதனால தான் உன்னை போய் நான் உன்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன். மோலே, ஆமாம், உண்மைதான். அந்த பிரைட் இருக்கான்ல, அந்த பிரைட் அவன் போய் கற்றுக்கோடா பார்த்து. அவனுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. இதுக்கு என்கிட்ட வந்து என்ன சொன்னால் தெரியுமா? மோலே வேணாம், இந்த குடவுன்லாம் இருந்தால் உனக்கு பிடிக்காதுல்ல, நீ வந்துரு. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருக்கலான்றான். ஸோ அதனால் இம்ப்ரெஸ் ஆகிட்டியா? இப்போ பார்த்தலடி கேவலமான புத்தி, இப்போ பார்த்தலடி உன் புத்தியை. என்னமோ என்கிட்ட வந்து சாதிச்ச, எனக்கோ அதுக்கு எந்த சம்மந்த மயிரும் கிடையாதுன்னு. இப்போது அவனை என்னை விட பெட்டர்ன்னு பேசிகிட்டு இருக்க. ஆமாம் ஜேகே, ஹீஸ் பெட்டர் தான் ஒரு பொண்ணுக்கு. உன்ன மாதிரி குழந்தைய பிரித்து பேசுகிறவங்க மத்தியில் இதெல்லாம் உனக்கு பிடிக்கல, வா தனியாக போகலான்னு சொல்கிறவங்க பெட்டர் தான். பார்த்துக்கோடி, நான் உன்னை விட்டு போகல, நீ தான் இப்போ என்னை விட்டு போகிற. நீ என்னதான் என் மொழி, நீ இப்போ பிரைட்டு பெட்டர்ன்ட்டு இருக்கல்ல? நீ அவனை பெட்டர்ன்றல ஏன் முன்னாடி? ஆமாம் ஜேகே, அவன் பெட்டர் தான். அப்படியா? அப்போ நான் இப்போ என் அப்பாவை விட கேவலமாக இருக்கிறது தப்பே இல்லைல்ல? நீ என்னை விட்டு போயிட்டல்ல அவன் கூட, அவனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்போ நான் இப்போ மிருகமாக மாறுறது தப்பு இல்லைல்ல? ஜேகே, அப்போது அவன் பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். ஜேகே நீ என்ன பண்ண போகிற? இங்கே பாரு ஜேகே, நேற்று நீ அவன் மடியில் படுக வச்சதை கூட நான் மறந்துடுறேன்டி. ஆனால் இப்போ நீ சொன்னல அவனை விட நான் கேவலமான ஆளுன்னு. அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ செத்துரு, உனக்கு கொண்டுட்டு நானும் செத்துடுறேன். ஜேகே நீ வேணா செத்துரு,
எனக்கு என் குழந்தை இருக்கா, நான் அவளுக்கு வேணும். என்னை விட்டுரு ஜேகே. மோளே, உலகத்திலே கஷ்டமான ஒரு விஷயம் வலி என்ன தெரியுமாடி? உயிருக்கு உயிராக காதலிச்ச பொண்ணே வேணா, உன்னை விட அவன் ரொம்ப நல்லவன், நீ செத்து போயிடுன்னு சொல்கிறது தாண்டி. அந்த வலியை நான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். அந்த வலியை நான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். ஆனால் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுடி ஜேகே. இங்கே பாரு, என்னை விட்டுரு. என் குழந்தைக்கு நான் வேணும், என் குழந்தைக்கு வேணும் ஜேகே. அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் வந்துட்டான் ஜேகே. ப்ளீஸ் விளையாடாத ஜேகே. உன்னை மாதிரி நான் யாரையும் அதிகமாக காதலிச்சதும் இல்லை, உன்னை மாதிரி நான் யாரையும் வெறுத்ததும் இல்லைடி. செத்து போடி ஜேகே, செத்துப்போ. என்னை விட எப்போ உனக்கு அவன் பெட்டருன்னு தோணுச்சோ, என்னை விட்டு போகணுன்னு தோணுச்சோ, நீ இருக்கக்கூடாது, செத்துப்போ ஜேகே அப்படின்னு டியர்ஸோடு அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு அவங்கள தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே மலையிலேருந்து கீழே விழுந்துடுறீங்க. இத்தனை நாள் அவனுக்கு தெரியாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன், எல்லாம் மறந்து போன மாதிரி. எனக்கு இப்போ தோணுது எல்லாத்தையும் நான் மறந்து போயிருக்கலான்னு. டே ஜேகே, என்னடா பண்ணுற அப்படின்னு சைனீஸ் அங்கேருந்து ஓடி வரும்போது ஜேகே கரெக்டாக கத்தி எடுத்து அவன் கழுத்தில் வச்சு இப்படி கீச்சலான்னு போகிறான். சைனீஸ் அப்படியே அவன் கையை வச்சு தட்டி விட்டுட்டு, ஜேகே விடுறா, நான் விடுறா, இந்த கத்தி எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கான். ஸோ கீழே நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுகிறீங்க. துள்ளும் நயனமெங்கே, வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே, கண்ணல் சிரிப்பும் எங்கே, என்னை சேர் ஆரண மார்பும் எங்கே, மஞ்சின் நீளங்குளிராய் நெஞ்சிலே சேர்த்திடும் கைகள் எங்கே, கொஞ்சம் இளம்பேலாய் என்னையே தேடிடும் பார்வை எங்கே, சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினையோ, ஒரு கொள்ளை புயலடித்தால் சகியே செஞ்சுடர் தாங்கிடுமோ, அத்தம் அழிந்ததடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்ததடி, ஒரு கொற்றமும்